ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ஸ் மோட்டிவ். இன்று நான் பேச போகும் தலைப்பு நேரத்தை திருடும் திருடன். யார் அந்த திருடன்? அதை பற்றி நமக்கு பார்க்கலாம். மொபைல் போதை ஒரு அமைதியான ஆபத்து. மொபைல் ஃபோன் இன்று நம் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாகிவிட்டது. தகவல் பெறவும், கல்விக்காகவும், தொடர் கொள்ளவும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் அதை அளவுக்கு மீறி பயன்படுத்தும் பொழுது அது ஒரு அமைதியான ஆபத்தாக மாறுகிறது. ஒரு பழமொழி கூறுகிறது, எதற்கும் அளவு வேண்டும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதைப்போல் மொபைலும் அளவோடு பயன்படுத்தினால் நண்பன், அளவுக்கு மீறினால் எதிரி. மொபைல் போதை நேரத்தை தடுக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளில் 24 மணி நேரம் மட்டுமே உள்ளது. ஒரு மாணவர் தினமும் 5 மணி நேரம் மொபைலை செலவிட்டால் ஒரு வாரத்தில் 35 மணி நேரம், ஒரு மாதத்தில் சுமார் 150 மணி நேரம், ஒரு ஆண்டில் 1800 மணி நேரத்திற்கும் அதிகமாக வீணாகிறது. நேரத்தை வீணடிப்பவன் தனது எதிர்காலத்தையே வீணடிக்கிறான். மொபைல் மனதையும் உடலையும் பாதிக்கிறது. அதிக நேரம் மொபைல் பயன்படுத்துவதால் கண் பார்வை பாதிப்பு, தூக்கமின்மை, மன அழுத்தம், கவனக்குறைவு, கோபம் அதிகரித்தல், குடும்ப உறவுகள் குறைதல். ஒரு வீட்டில் அனைவரும் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்கள் மொபைலில் மூழ்கி இருப்பதை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். மொபைலை நாம் பயன்படுத்த வேண்டும், மொபைல் நம்மை பயன்படுத்தக்கூடாது. தொழில்நுட்பம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. மனிதன் தொழில்நுட்பத்திற்காக அடிமையாக மாறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சில மணி நேரம் புத்தகங்கள் படியுங்கள், பெற்றோருடன் பேசுங்கள், நண்பர்களுடன் நேரடியாக பழகுங்கள், விளையாடுங்கள், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியர் வகுப்பில் ஒரு மாணவரிடம் கேட்டார், உன் வாழ்க்கையில் அதிக நேரத்தை யார் திருடுகிறார்கள்? மாணவன் பலர் நண்பர்களின் பெயரை சொன்னான். ஆசிரியர் சிரித்துவிட்டு கேட்டார், உன் மொபைலின் ஸ்கிரீன் டைமை பார்த்தாயா? மாணவன் பார்த்தபோது தினமும் 8 மணி நேரம் மொபைலில் செலவிடுகிறான். அன்று முதல் அவன் ஒரு முடிவெடுத்தான். ஸ்கிரீன் டைம் தினமும் 2 மணி நேரமாக குறைத்து விட்டான். மீதமுள்ள நேரத்தில் படிக்க ஆரம்பித்தான், உடற்பயிற்சிகள் செய்தான், புதிய திறன்களை கற்றுக்கொண்டான். ஒரு வருடத்தில் பள்ளியின் முதல் மாணவர்களில் ஒருவனாக உயர்ந்தான். இதிலிருந்து என்ன புரிகிறதென்றால், நம் நேரத்தை நாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் மொபைல் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். அன்பான நண்பர்களே, மாணவர்களே, மொபைலை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதை அறிவுடன் பயன்படுத்த வேண்டும். இன்று நாம் ஒரு முடிவெடுப்போம். உணவு சாப்பிடும்போது மொபைல் வேண்டாம், படிக்கும் நேரத்தில் மொபைல் வேண்டாம், தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் மொபைலை வைப்போம். தினமும் குடும்பத்துடன் குறைந்தது 30 நிமிடங்கள் பேசுங்கள். உங்கள் கையில் இருக்கும் மொபைல் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.